வணக்கம். நம்ம எல்லாரும் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் கண்ணாடி இருக்குது. என் வீட்லேயும் இருக்குது. முகம் பார்க்குற கண்ணாடி, கண்ணாடி பொருட்கள் இது எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு நேரத்தில் உடஞ்சி போயிடும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், குப்பையில் போட்டுருவோம். எல்லாரும் அதுதான் பண்ணுவோம். எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து நான் அந்த மாதிரி குத்துறது, அறுக்கிற பொருளெல்லாம் டைரெக்டாக குப்பையில் போட மாட்டேன். குப்பைக்காரங்க வந்தால் கையில் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பேப்பரில் மடித்து குப்பையில் போடுவேன். அப்படியே போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன் அப்படின்னா, நமக்கு முள் குத்தினா நம்ம அதை உட்காந்து எடுத்துக்கிறோம். எடுக்க முடியாத ஸ்டேஜில் டாக்டர்கிட்ட போகிறோம். வாயில்லா ஜீவன்கள் அந்த குப்பையில் தான் அவங்களுக்கு வீடு, குப்பையில் தான் மேய்வாங்க, குப்பையை தான் சாப்பிடுவாங்க. நம்ம போடுற குப்பை, நான் அந்த குப்பை தொட்டியில் பார்த்தேன், பெரிய கண்ணாடி ஒன்று உடஞ்சது. தூக்கி போட்டு போயிடுறீங்க. எனக்கு என்னான்னு தூக்கி போட்டு போயிடுறீங்க. அதில் கால் வைக்கிற நாயோ மாடோ அடிபட்டுடும். அதுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்ல தெரியாது, வலிக்குதுன்னு சொல்ல தெரியாது. தயவுசெய்து கண்ணாடி பொருள் யூஸ் பண்ணுங்கள். அதை சரியான முறையில் தூக்கி போடுங்க. எனக்கு என்னான்னு போட்டுட்டு போயிடாதீங்க. அவங்களால சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்களோட பிறப்பு ரொம்ப கஷ்டமான பிறப்பு. இதில் நம்மளும் அவங்கள அதிகமாக காயப்படுத்த வேண்டாம். அப்புறம் இந்த காம்பவுண்ட் மேலெல்லாம் கண்ணாடி வைப்பாங்க இல்லையா, காக்கா வரக்கூடாது. யார் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. காக்காவா திருடனா யார் வரக்கூடாதுன்னு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது எந்த எண்ணத்தில் வைக்கிறாங்கன்னு தெரியாது. பாவம் அந்த காக்கா குருவி எங்கே வந்து உட்காரும்? நீங்கள் அமாவாசைக்கு கூவி கூவி கூப்பிடுறீங்களே, அப்போ அந்த உங்களோட மாமியார், மாமனார், அம்மா, அப்பா இவங்கெல்லாம் எங்கே வந்து நிற்பாங்க? காக்கா மூலியமா வருவாங்க இல்லையா? அவங்க வந்து எங்கே நிற்பாங்க? அந்த கண்ணாடி மேலே தானே நிற்கணும். அங்கேருந்து தானே சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும். அதில் அவங்களுக்கு காலில் அது குத்தாதா? யோசித்து நடந்துக்குங்க. வாயில்லா ஜீவனை வாழ வைங்க.